விஜயநகரம் அம்பியை நோக்கி சென்று கொண்டிருந்த பிஜப்பூர் வீரர்களின் குதிரை வண்டிகள் அடர்ந்த வனப்பகுதியில் வடக்கு நோக்கி வேகமாக வேறு பாதையில் சென்று கொண்டிருந்தன. தலைநகருக்கு செல்வதாக நினைத்து கொண்டு அவ்வண்டிகளில் பயணித்து கொண்டிருந்தனர் சின்னாதேவியும் எத்திராஜனும். நீண்ட நாள் பயணமாக தொடர்ந்து போனது. மாமன்னர் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் தலைநகரம் எந்த திசையில் இருக்கிறது என்பது கூட எத்திராஜனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் முன்பு விட்டாலா கோயிலிலும் விருப்பாட்சா கோயிலிலும் பாகவதா மேல நாட்டிய நிகழ்ச்சியினை ஓரிரு முறை நடத்திவிட்டு தலைநகருக்கு வெளியே துங்கபத்ரா ஆற்றங்கரையோரமாக இருந்த விருந்தினர் மாளிகையில் தங்கிவிட்டு அவசரமாக வெளியேறி சென்று விட்டது மட்டும் எத்திராஜனுக்கு நினைவு வந்தது. பனி படர்ந்த மார்கழி மாத பனியில் பாதைகளும் காடுகளும் மங்களாக தெரிந்தது. தம்பி எத்திராஜா, கீழே இறங்கு என்றான் சுல்தான் படை வீரர்களில் ஒருவன். இவ்வளவு நாட்களும் அந்த படை வீரர்கள் மாறு வேடத்தில் இருந்ததால் எத்திராஜனால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை. குதிரை வண்டியினுள் இருந்த எத்திராஜன் திரையை நீக்கிவிட்டு வெளியே எட்டி பார்த்தான். அவன் கண்களுக்கு கிராமமோ நகரமோ ஏதும் தென்படவில்லை. ஒன்றுமே புரியவில்லை அவனுக்கு. வண்டியில் இருந்து இறங்கியவனுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. இத்தனை நாட்களும் மாறு வேடத்தில் இருந்த படை வீரர்கள் மாறு வேடத்தை கலைத்திருந்தனர். அவர்களின் கைகளில் கூர்மையான போர்வால் எத்திராஜனை நோக்கி நீட்டிக் கொண்டிருந்தது. எங்கே உன் தங்கை? அவளையும் கீழே இறங்கச் சொல் என கத்தினான் வேறொரு வீரன். பயணக் களைப்பில் லேசாக உறங்கிக் கொண்டிருந்த சின்னாதேவி வெளிச்சத்தம் கேட்டு விழித்தவளுக்கு வண்டியின் திரையை விலக்கி பார்த்தாள். சுல்தானின் ஆட்களில் ஒருவன் எத்திராஜனை இறுக பிடித்து கொண்டிருந்தான். அதிர்ச்சியில் நிலை குலைந்து போனாள் சின்னாதேவி. எத்திராஜனும் சிறந்த போர் வீரன் தான். காளை மாடு போன்ற உடல் கட்டு கொண்டவன். அவனது முன்னோர்களான மல்லண்ணாவும் வேறு பலரும் விஜயநகர படைகளில் படைத்தளபதிகளாக இருந்தவர்கள். அந்த பரம்பரையில் வந்தவன்தான் இந்த எத்திராஜன். அவன் நினைத்திருந்தால் 10 பேர்கள் கொண்ட அந்த சுல்தான் படை வீரர்களை நொடி பொழுதில் துவம்சம் செய்து அவர்கள் ஓட ஓட சிதறடித்திருக்க முடியும். ஆனால் வீரர்கள் அனைவரின் கைகளிலும் கூர்மையான போர்வாள் இருந்ததை கண்டவுடன் தங்கை சின்னாதேவிக்கு ஏதும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்து விட்டான் எத்திராஜன். அண்ணா, இவர்களெல்லாம் யார் என கேட்ட சின்னாதேவிக்கு உடலெல்லாம் நடுங்கி போனது. நயவஞ்சகர்களிடம் சிக்கிவிட்டோம் சின்னாதேவி. மாறு வேடத்தில் இருந்த இவர்களெல்லாம் பிஜப்பூர் சுல்தானின் ஆதில் ஷா ஆட்கள் என்றான் எத்திராஜன். இருள் சூழத் தொடங்கிய நேரம். பக்கத்தில் கிருஷ்ணா நதி ஓடிக்கொண்டிருந்தது. இவர்களை படகில் ஏற்றுங்கள், மற்ற எல்லா குதிரைகளையும் இழுத்துக்கொண்டு ஆற்றில் நீந்தி அந்த கரைக்கு செல்லுங்கள் என ஒரு தளபதி உத்தரவிட்டு கொண்டிருந்தான் மற்ற வீரர்களுக்கு. கிருஷ்ணா நதியின் தென்கரை விஜயநகரத்திற்கும் வடகரை பிஜப்பூருக்கும் எல்லையாக இருந்தது. ஆற்று பக்கம் சென்ற வீரர்களில் ஒருவன் ஓடி வந்தான். 1 மைல் அகலம் கொண்ட கிருஷ்ணா நதியில் வெள்ளம் புரண்டு கொண்டிருந்தது. தளபதி, ஆற்றில் கடும் வெள்ளமாக இருக்கிறது. இருட்டு வேறு. ஆற்றில் மேடு பள்ளங்கள் கூட தெரியவில்லை. கூடாரமிட்டு இன்றிரவு இக்கரையில் தங்கிவிட்டு விடியற்காலை புறப்படலாமே என்றான் ஒரு சுல்தானின் வீரன். அதை கேட்டு மிகுந்த கோபமடைந்தான் சுல்தான் தளபதி. நாம் இவர்களை கடத்தி வந்த செய்தி விஜயநகர உளவுப்படைக்கு எப்படியும் தெரிந்துவிடும். இது அவர்களது எல்லை. நாம் தங்கவே முடியாது. விஜயநகர படை வீரர்களின் கைகளில் நாம் அகப்பட்டு கொண்டால் நம்முடைய உடலில் ஒருவரது தலையும் இருக்காது. நம்முடைய உடலும் தலையும் அடையாளம் தெரியாமல்
இந்த ஆற்றிலேயே அடித்துச் செல்லப்பட்டுவிடும். யோசிப்பதற்கு நேரமில்லை. இந்த இடத்தை விட்டு விரைவில் நகருங்கள் என வீரர்களுக்கு உத்தரவு போட்டுக் கொண்டிருந்தான் அந்த முஸ்லிம் தளபதி. கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த நதி வெள்ளத்தில் இருளில் அக்கறையை நோக்கி படகில் பயணித்துக் கொண்டிருந்தனர் சின்னாதேவியும் எத்ராஜனும். பாதுகாப்புக்கு 5-6 படை வீரர்கள். இனி உயிருடன் திரும்ப போவதில்லை என்ற பயம் சின்னாதேவிக்கு ஏற்பட்டு போனது. அண்ணன் எத்ராஜனையும் ஆற்று வெள்ளத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் சின்னாதேவி. ஆற்று வெள்ளமோ அவளை கை நீட்டி வரவேற்று கொண்டிருந்தது. முடிவு எடுக்க முடியாமல் கிருஷ்ணதேவராயரை பற்றிய சிந்தனைகள் அவள் மனதில் வந்து வந்து போய்கொண்டிருந்தது. வீரமா அல்லது தியாகமா? அதற்காக தன்னை இழந்துவிடவும் சின்னாதேவிக்கு தைரியம் வரவில்லை. நதியின் மறுகரை எங்கிருக்கிறது என்பதும் தெரியவில்லை. பறந்து விரிந்து கிருஷ்ணா நதியின் வெள்ளத்தில் வேகமாக செல்ல முடியாமல் இருளில் நகர்ந்து கொண்டிருந்தது அந்த படகு. எங்களை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் கேட்டான் எத்ராஜன். பிஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷாவின் கோட்டைக்கு என்றான் தளபதி. அதை கேட்டு சற்று அதிர்ந்து போனான் சின்னாதேவி. அந்த இருளில் தங்கை சின்னாதேவியின் இடது கையை பிடித்து மெதுவாக அழுத்தினான் எத்ராஜன். எதிரிகளின் கோட்டைக்கா என கத்த நினைத்தாள் சின்னாதேவி. ஆனால் ஆற்றிலிருந்து வீசிய கடும் குளிர்காற்று அவள் குரலை அமைதிப்படுத்திவிட்டது. படகில் மௌனம். அந்த தளபதியை கோபத்தால் உற்று பார்த்து கொண்டிருந்தான் எத்ராஜன். அவனின் கோபத்தை புரிந்து கொண்ட அந்த முஸ்லிம் தளபதி, எத்ராஜா, பயப்பட வேண்டாம். உங்களை உயிருடன் கொண்டு வரச் சொல்லி மட்டுமே ஆணை. உன் தங்கை சின்னாதேவியின் அழகையும் அவளது நாட்டியத்தை பற்றியும் எங்கள் மன்னர் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். அதற்காகத்தான் மன்னரின் அரண்மனைக்கு கூட்டிச் செல்கிறோம். கைதியாக அல்ல, விருந்தாளியாக என்றான் அந்த தளபதி. முகலாய ஆட்சி காலத்தில் ஏராளமான இந்து பெண்களை மனம் செய்து கொண்டனர் முகலாய மன்னர்கள். பிஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷாவின் முன்னோர்களில் ஒருவனுக்கு விஜயநகர மன்னர்களில் அன்று ஆட்சி செய்த புக்கராயனின் தங்கையையும் மணமுடித்து கொடுத்ததாக வரலாறு உண்டு. பின்னர் அவனை பழி வாங்க வேண்டுமென்ற நோக்கத்தில் அரண்மனைக்கு விருந்தாளியாக அழைத்து அப்பொழுது அவனையும் கொன்றுவிட்டனர் அன்றைய அரச பிரதிநிதிகள். பயந்து போன முகலாயப்படை அன்று எதிர்த்து வரவே இல்லை. படகு கிருஷ்ணா நதியின் நடு ஆற்றில் போராடி சென்று கொண்டிருந்தது. வானத்தில் தெரிந்த நட்சத்திர வெளிச்சத்தில் நுரைகளோடு கடும் வெள்ளம் பேரிரைச்சலுடன் படகின் மீது மோதி கொண்டிருந்தது. எந்த திசையில் படகு சென்று கொண்டிருக்கிறது என்பது கூட அந்த இருட்டில் எத்ராஜனுக்கு தெரியவே இல்லை. எதிரி படை வீரர்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டோமே என பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தாள் சின்னாதேவி. இத்தனை காலமும் கிருஷ்ணனுக்காகவே இந்த உடலை சுமந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் விஜயநகர படை வீரர்களாலும் என்னை காப்பாற்ற முடியாது. எதிரிகளிடம் சிக்கி அழிவதை காட்டிலும்
இந்த புண்ணிய நதியில் குதித்து விட வேண்டும் என எண்ணிக்கொண்டாள் சின்னாதேவி. ஒருமுறை எத்துராஜனை திரும்பி பார்த்தாள். அவசரப்பட்டு தவறான முடிவை எடுத்து விடுவாள் சின்னாதேவி என்பதை உணர்ந்து கொண்ட எத்துராஜன் சின்னாதேவி படகின் ஓரத்திற்கு செல்லாதவாறு பார்த்து கொண்டான். எத்துராஜன் கிருஷ்ணா நதியின் வடகரையில் உள்ள படகு துறையிலிருந்து முகலாய வீரர்கள் தீப்பந்தங்களை உயர்த்தி அசைத்து கொண்டிருந்தனர். கடும் வெள்ளத்தையும் தாண்டி அந்த இருளில் கரையை நோக்கி படகு நகர்ந்து சென்றது. எத்துராஜனையும் சின்னாதேவியும் பிஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷாவின் அரண்மனைக்கு கொண்டு செல்ல குதிரைகளை தயார் நிலையில் வைத்திருந்தனர். கரையில் இறங்கி எத்துராஜனின் பார்வையில் தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்ட 1-2 கூடாரங்கள் மெதுவாக தென்பட்டது. நெருங்கி வந்த வீரன் ஒருவன் எத்துராஜனையும் சின்னாதேவியையும் தீப்பந்த வெளிச்சத்தில் அவர்களின் முகங்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். அவனது செய்கை எத்துராஜனுக்கு கோபம் மூட்டியது. வலது கையால் வேகமாக தட்டிவிடப்பட்ட அந்த தீப்பந்தம் கூடாரத்தின் மேல் விழுந்து பற்றி கொண்டது. வீரர்கள் எத்துராஜனை திட்டிக்கொண்டே கூடாரத்தில் பற்றிய நெருப்பினை அணைத்து கொண்டிருந்தனர். கிருஷ்ணா நதியின் வடக்கு கரையில் இருந்த முகலாய வீரர்கள் எத்துராஜனையும் சின்னாதேவியையும் தனித்தனி குதிரையின் மீது ஏற்றி பிஜப்பூர் கோட்டைக்கு செல்ல தயாராய் நின்றிருந்தனர். அடர்ந்த காட்டுப்பகுதி, இருள் வேறு சூழ்ந்து கிடந்தது. நீண்ட தூரம் செல்ல வேண்டும். அந்த சாலையில் வழிப்பறி கொள்ளையர்களின் நடமாட்டமும் அதிகமாக இருந்தது. யோசனையில் ஆழ்ந்தான் முகலாய தளபதி. வீரர்களை பார்த்தான். 10-15 பேர் மட்டுமே அங்கே நின்று கொண்டிருந்தனர். போகும் பாதையில் அதிக அளவில் வழிப்பறி கொள்ளையர்களால் திடீர் தாக்குதல் நடந்தால் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தான் அந்த முகலாய தளபதி. குதிரையில் அமர்ந்திருந்த எத்ராஜனை நோக்கி நெருங்கி வந்தான். எத்ராஜா, உங்களை கைதிகளாக அழைத்துச் செல்லவில்லை. அரண்மனைக்கு சென்று சேரும் வரை பாதுகாப்புக்கு இந்த போர்வாலை வைத்துக்கொள். இந்த பாதையில் வழிப்பறி கொள்ளையர்களின் தாக்குதல் அதிகம் என்றான் அந்த தளபதி. கையில் பிடித்த கூர்மையான அந்த போர்வாலை தடவி பார்த்து கொண்டிருந்தான் எத்துராஜன். இந்த வாள் ஒன்றே போதும். ஒரே வீச்சில் இந்த தளபதிகள் வீரர்களின் தலைகளை நான் கொய்துவிட முடியும் என எண்ணிக்கொண்டிருந்தான் எத்துராஜன். வாங்கிய அந்த போர்வாலை மீண்டும் அந்த தளபதியிடமே திருப்பி கொடுத்து விட்டான் எத்துராஜன். என்னவென்று புரியாமல் திகைத்து கொண்டிருந்தான் அந்த முகலாய தளபதி. ஆதில் ஷாவின் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட எத்ராஜனும் சின்னாதேவியும் மன்னர் முன் நிறுத்தப்பட்டனர். தர்பாரில் வெள்ளி ஆசனத்தில் மன்னர் ஆதில் ஷா, தர்பார் மாடத்தின் கூடங்களில் மன்னரின் குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசிகளும் பிரதிநிதிகளும் இருந்தனர். அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த தர்பாரின் நடுவில் சின்னாதேவியும் எத்ராஜனும் கைதிகளாக நிறுத்தப்பட்டனர். அது உன் தங்கை சின்னாதேவி தானே என்றார் மன்னர். ஆம் என தலையாட்டினான் எத்ராஜன். நான் இந்து மக்களுக்கும் இந்து கோயில்களுக்கும் வெறுப்பை ஒருபோதும் காட்டுவதில்லை. கலைகளையும் அழகையும் எங்கிருந்தாலும் நான் ரசிப்பேன். எத்ராஜா, உன் தங்கையின் நடனத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ராஜ்யத்தில் பாகவதம் மேல நாட்டியத்தையும் நடத்துவதற்கு நான் எந்தவித தடையும் விதிக்காமல் அனுமதி அளிக்கின்றேன் என்றார் மன்னர் ஆதில் ஷா. தங்கை சின்னாதேவியை திரும்பி பார்த்தான் எத்ராஜன். பதிலேதும் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தாள் சின்னாதேவி. எத்ராஜனுக்கு சங்கடமாக இருந்தது. திடீரென சின்னாதேவியின் பார்வை மெதுவாக திரும்பியது. என்னால் ஒருபொழுதும் இங்கே மட்டுமல்ல இந்த ராஜ்யத்திலும் நாட்டியமோ நடனமோ ஆட மாட்டேன் என்றால் கோபமாக. உடனடியாக அந்த ஆதில் ஷாவின் புருவம் விரிவடைந்து போனது. பிஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷா ஆவலோடு கேட்ட கேள்விக்கு கோபமாக பதிலளித்தாள் சின்னாதேவி.
இதை மன்னர் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழக சீமையிலிருந்து கடத்தி வரப்பட்ட இவள் நிலையை மறந்து ஏதேதோ பேசுகிறாள். அவளை வழிக்கு கொண்டு வர ஒரு திட்டத்தை தீட்டினான் ஆதில் ஷா. மன்னர் முன் எதிர்த்து பேச எவருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் நீயோ குழப்பத்தில் ஏதோ உளறுகிறாய். மன்னர் விருப்பத்திற்கும் ஆணைக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உனக்கு அவகாசம் அளிக்கின்றேன். நன்றாக சிந்தித்து பதில் சொல் என்றார் மன்னர் ஆதில் ஷா. நான் எங்கள் ஊர் கோயிலில் மட்டுமே நடனம் ஆடுபவள். தேவிக்காக பட்டம் கட்டி தேவதாசியாக நியமிக்கப்பட்டவள். மன்னரின் உத்தரவு என்னை கட்டுப்படுத்தாது. மன்னர்களும் சக்கரவர்த்திகளும் எனக்காக எந்த உத்தரவையும் எந்த காலத்திலும் பிறப்பிக்கவே முடியாது. ஆண்டவன் சன்னதிகளில் ஆடும் இந்த கால்களும் எனது உடம்பும் ஆண்டவனுக்கு மட்டுமே சொந்தம். நான் விரும்பினால் மட்டும் எந்த கோயிலுக்கும் சென்று ஆட முடியும் என்றாள் சின்னாதேவி. சுல்தான் ஆதில் ஷாவுக்கு கோபம் பொங்கியது. சின்னாதேவி, நீ என் உத்தரவுக்கு மதிப்பளிக்காவிட்டால் என் மகன்களில் ஒருத்தரை கட்டாயம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கடுமையாக எச்சரித்தார் மன்னர் ஆதில் ஷா. யாரெங்கே? இவர்கள் இருவரையும் சிறையில் அடையுங்கள் என உத்தரவிட்டான் சுல்தான் ஆதில் ஷா. அந்த உத்தரவை கேட்டு சற்று அதிர்ந்து போயினர் எத்திராஜனும் சின்னாதேவியும். அந்த நேரத்தில் அரண்மனைக்கு வெளியே தெருவில் ஏதேதோ நடந்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து வர தளபதிகளில் ஒருவனை அனுப்பி வைத்தான் ஆதில் ஷா. தெருவில் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு கூட்டத்தினர் வந்து கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தின் நடுவே கையில் தம்பூராவை ஏந்தி கொண்டு பக்தி பாடலோடு வைணவ பெரியார் யோகி வெங்கடதத்தையா வந்து கொண்டிருந்தார். அவரை அழைத்து கொண்டு அரண்மனை தர்பாருக்குள் நுழைந்தான் முசல்மான் தளபதி ஒருத்தன். யோகி வெங்கடதத்தையாவை கண்ட மகிழ்ச்சியில் ஆசனத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஆதில் ஷா வைணவ பெரியவரை ஆசனத்தில் அமர்த்தி மரியாதை செய்து கொண்டிருந்தான். யோகி வெங்கடதத்தையா சக்கரவர்த்தி ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரின் தாயார் நாகலாம்பிகையின் குலக்குருவும் ஆவார். இந்த யோகி கிருஷ்ணதேவராயர் ஆட்சி கட்டிலில் ஏறுவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது தந்தை காலஞ்சென்ற சக்கரவர்த்தி நரசிம்ம நாயக்கரின் முதல் மனைவியும் அரசியுமான திப்பம்பாவின் ஒரே ஆண் வாரிசான புஜபல வீர நரசிம்மன் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக பதவியேற்ற போது அரண்மனையிலிருந்து சிறுவனாய் இருந்த கிருஷ்ணனையும் அவனது தாயார் நாகலாம்பிகையும் அரண்மனையிலிருந்து விரட்டி அடித்து விட்டான் அவன். தாயும் மகனும் துங்கபத்ரா ஆற்றை கடந்து ஆணைகுண்டி என்ற பழைய தலைநகரத்துக்கு அப்பால் நதியின் கரையில் ஆசிரமம் அமைத்து கொண்டிருந்த வைணவ பெரியார் யோகி வெங்கடதத்தையா ஆசிரமத்தில் அடைக்கலம் சென்றனர். பல ஆண்டுகள் அங்கேயே தங்கியிருந்து யோகி வெங்கடதத்தையாவிற்கு ஆசிரம பணிகளை செய்து கொண்டிருந்தார் நாகலாதேவி. ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் ஆட்சி கட்டிலில் ஏறும் வரை அவர் அரண்மனைக்கு வரவே இல்லை. ராணி நாகலாதேவிக்கு குலகுருவாக மாறிப்போனவர் தான் அந்த வைணவ பெரியார் வெங்கடதத்தையா. அந்த வைணவ பெரியவர் தான் பிஜப்பூர் மன்னர் ஆதில் ஷாவின் அரண்மனை தர்பாரில் ஆதில் ஷாவால் கௌரவிக்கப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது பெரியவரின் பார்வை தர்பாரின் நடுவில் நிறுத்தப்பட்டிருந்த சின்னாதேவி எத்திராஜன் மீது பட்டது. அரசே, இவர்களை யார் அழைத்து வந்தார்கள் என கேட்டுக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டான் எத்திராஜன். எங்களை யாரும் அழைத்து வரவில்லை, கடத்தி வரப்பட்டோம் என்றான் அவன். நடந்தவைகளை எல்லாம் அந்த யோகி வெங்கடதத்தையாவிடம் விலக்கி கூறிக்கொண்டிருந்தான் எத்திராஜன். அவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆதில் ஷா வைணவ பெரியவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பின் சின்னாதேவியையும் எத்திராஜனையும் அவருடனேயே அனுப்பி வைத்து விட்டான். பெரியவருக்கு பணிவிடை செய்து கொண்டு ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டார் சின்னாதேவியும் அவள் அண்ணன் எத்திராஜனும். அங்கே தான் அவர்களுடைய காலம் மெதுவாக நகர்ந்து சென்றது.
தனக்குள் இருந்த பெரும் நம்பிக்கையெல்லாம் சின்னாதேவியின் மனதில் சிதறடித்து கொண்டிருந்தது. வாழ்க்கை இப்பொழுது அவளுக்கு பூஜ்யமாக்கிவிட்டது போன்ற எண்ணம் நாலா பக்கமும் சிதறடித்து கொண்டிருந்தன. வெங்கடதத்தையாவின் ஆசிரமம் பிஜப்பூர் எல்லையிலிருந்து தொலைதூரத்தில் கிருஷ்ணா நதியின் வடக்கு கரையில் அமைந்திருந்தது. அந்த ஆசிரமத்திற்கும் விஜயநகர தலைநகர் ஹம்பிக்கும் இடைவெளி தூரமாக 250 மைல் தூரம். காடுகளும் சிறு சிறு நதிகளும் குறுக்கீழாக இருந்தன. அதனால் முகலாய படையினர் இரவில் கிருஷ்ணா நதியின் தென்கரையை கடந்து ஊர்களில் கொள்ளையடிப்பதும் தொடர்ந்து கொண்டிருந்தது. தென்கரை விஜயநகரத்துக்கு சொந்தமான நிலப்பகுதியாக இருந்தாலும் விஜயநகர படைகளை அங்கு நிறுத்தப்படவே இல்லை. அதனை அறிந்து கொண்ட முகலாய படையினர் இரவில் கிருஷ்ணா நதியின் தென்கரையை கடந்து அங்குள்ள விஜயநகரத்துக்கு சொந்தமான கிராமங்களில் கொள்ளையடிப்பதும் பல பேரை உருட்டி கொலை செய்வதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தன. அந்த பகுதியில் இந்த விஜயநகர படையினருக்கும் பிஜப்பூர் முகலாய படையினருக்கும் அடிக்கடி போர் மூண்டு கொண்டே இருந்தது. இதனால் பலமான விஜயநகர பேரரசின் படைகளால் முகலாய படையினர் சிதறடிக்கப்பட்டதால் அந்த முகலாய படையினர் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி ஒளிந்தனர். இது மட்டுமன்றி அந்த படையினரில் ஏராளமான உயிர் சேதங்கள் ஏற்பட்டு விட்டதால் பிஜப்பூர் சுல்தான் ஆதில் ஷாவிற்கு பெரும் கவலை ஏற்பட்டது. இனி பிஜப்பூர் சுல்தான் தன்னுடைய எல்லை பகுதியையும் தன்னுடைய நாட்டையும் விஜயநகர பேரரசிடம் ஒப்படைத்து விட வேண்டியதுதான் என்ற எண்ணமும் அவனுக்கு பெரும் கவலையாக போய்விட்டது. காரணம், அவ்வளவு வலிமையாக இருந்தது விஜயநகர பேரரசின் படைகள். இப்படி தொடர்ந்து இரு படைகளுக்கும் சண்டை நடந்ததால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் காணாமல் போய்விட்டனர். இதனால் முகலாய படைப்பிரிவில் ஆட்களை சேர்ப்பதற்காக கிராமங்களில் வீடு வீடாக சென்று இளைஞர்களை பிடித்து கொண்டு வருமாறு முகலாய வீரர்களுக்கு உத்தரவிட்டான் ஆதில் ஷா. ஒரு நாள் வெங்கடதத்தையாவின் ஆசிரமத்தில் இருந்த யதுராஜனையும் மன்னரின் உத்தரவை காட்டி இழுத்து கொண்டு போய்விட்டனர் முகலாய வீரர்கள். ஆன்மீக பெரியவர் வெங்கடதத்தையாவும் பக்தி யாத்திரையாக அடிக்கடி ஊர் ஊராக சென்று கொண்டிருந்தார். அதனால் ஆசிரமத்தில் தங்கியிருந்து அதனை தானே நடத்தி கொண்டிருந்தால் சின்னாதேவி. அவளுடன் ஓரிரு பெண் துறவிகளும் அங்கே அவளுக்கு துணையாக இருந்தனர். கிருஷ்ணதேவராயரை விரைவில் மணந்து கொள்ள வேண்டும் என்ற அவளது கனவு மெல்ல மெல்ல சிதறத் தொடங்கியது. ஒரு நாள் மாலை பொழுது ஆசிரம வழக்கப்படி காவி உடை அணிந்திருந்த சின்னாதேவி தேக்கு இலை மீது மண் விளக்கை ஏற்றி கிருஷ்ணா நதியில் மிதக்க விட்டு வணங்கி கொண்டிருந்தாள். தெற்கு நோக்கி அவள் பார்வை சென்றது. 250 மைல்கள் கப்பால் துங்கபத்ரா நதியின் தென்கரையில் விட்டாலா கோவிலில் அவள் பாகவதாம் மேளா நாட்டிய நிகழ்ச்சியை இரவில் நடத்தி கொண்டிருந்த பொழுது மாறு வேடத்தில் இருந்த கிருஷ்ணன் அவளை சந்திக்க முயன்றபோது அதனை பார்த்துவிட்டால் சின்னாதேவி. ஏற்கனவே கிருஷ்ணனின் மீது இருந்த கோபத்தால் யதுராஜனும் தலைநகரிலேயே தங்காமல் சின்னாதேவியை இழுத்து கொண்டு அவசரமாக இரவோடு இரவாக தலைநகரிலிருந்து ஓடியே போய்விட்டான். மீண்டும் கிருஷ்ணனை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டாமலே போயிற்று சின்னாதேவிக்கு. தன் நிலைமையை கிருஷ்ணதேவராயிடம் தெரிவிப்பதற்காக கூட அந்த ஆசிரமத்தில் ஒருவருமே இல்லை. கிருஷ்ணனை சந்திக்காமலேயே தன்னுடைய வாழ்வு முடிந்து போய்விடுமோ என எண்ணிக்கொண்டிருந்த சின்னாதேவியின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளி துளியாக நதியில் விழுந்து ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தில் கரைந்து கொண்டிருந்தது. இதனுடைய அடுத்த தொடர் அடுத்த நிலைக்கு
அதுவரை நீங்கள் காத்திருங்கள்.